யூடியூப்ல ட்ரெண்டிங்கு, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்னு நம்பி போய் ஒரு 1400 கிட்ட மொய் வச்சு பத்தும் பத்தாம பங்காரு பிரியாணி கடையில் சாப்பிட்ட நாங்கள் அரை மனசோட திருத்தம் அரை வயித்தோட வால்பாறை நோக்கி பயணத்தை தொடர்ந்தோம். ஒரு அரை மணி நேரம் கூட ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு போகலை. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி மறுபடியும் பசி வந்துருச்சு. கரெக்டாக ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆயிருந்தோம். அப்போ சரி அப்படியே ஒரு டீ சாப்பிடலான்னு ஓரம் கட்டின இடம் தான் ஒட்டஞ்சத்திரம் ஹைவேல லொக்கேட் ஆயிருக்க அபூர்வா ஹோட்டல். உண்மையை சொல்லணும்னா பேசாமல் இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம் போல. அது சரி, சோஷியல் மீடியா உணவு மோகம் யாரை விட்டுச்சு? ஆக்சுவலாக இங்கே ஃபுட் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபேமிலி அப்புறம் கிட்ஸ் கூட எல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஷாப்பிங்கே பண்ணிடலாம் போல. என்ட்ரி ஆகிற இடத்துலையே தேங்காய் ஷெல் யூஸ் பண்ணி வச்சுருந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், ஏகப்பட்ட தேன் வெரைட்டிஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், சாட் ஐட்டம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு டீயை குடிச்சிட்டு திரும்ப வர்றப்போ இங்கே தான் டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு முடிவே பண்ணிட்டோம். அப்புறம் என்ன, வண்டி உடுமலைப்பேட்டை வழியாக வால்பாறைக்கு விட்டாச்சு. வால்பாறையில் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வால்பாறை போக பிளான் போடுற உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை வால்பாறைக்கு போகிற ஃப்ரெண்டே நீங்கள் தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.